ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மை ரோல் இன் காட்ஸ் பிளான். தேவ திட்டத்தில் என்னுடைய பங்கு. எரேமியா 39:11-12 வசனங்கள். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் காவல் சேனாதிபதியாகிய நேபுசரதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடு சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். எரேமியா ஒரு ஆசாரிய குடும்பத்திலே பிறந்தவன். ஆனால் கர்த்தர் அவனை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். இந்த ஆனுதோத் என்கிற ஒரு பட்டணத்திலே இந்த எரேமியா பிறந்தார். அது ஆசாரியர்கள் வாழ்கிறதான ஒரு பட்டணம். இது எருசலேமிலிருந்து வடகிழக்கு பகுதியில 4 மைல் தூரத்துல இது இருக்கிறது. ஆகவே எரேமியா ஆலயத்துல சின்ன வயதிலேயே அவன் ஊழியம் செய்தார். திடீரென்று அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். அங்க இருந்த ஆசாரியர்கள் எல்லாம், எரேமியா ஒரு ஆசாரியனாயிற்று, ஆனால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறானே என்று சொல்லி, இது உன்னுடைய அபிஷேகம் இல்லை, நீ ஆசாரியன், நீ தீர்க்கதரிசி அல்ல என்றெல்லாம் அவனை சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ எரேமியாவை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை என்னவாக தெரிந்து கொண்டாரோ அப்படியே நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் இப்படி முழு நேர ஊழியத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். எரேமியா தன் மேல் வைத்த தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை அவன் செயல்படுத்தினான். அந்த நோக்கத்தை அவன் அறிந்தவனாயிருந்தான். அதுபோல நீங்களும் தேவனுடைய உண்மையான நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்து நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வசனத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு நர்ஸாகவோ நீங்கள் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு அன்போடு கூட நீங்கள் பார்க்கிற நோயாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், ஜெபிக்கலாம், அவளுக்கு தைரியத்தையும் வசனத்தையும் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வீட்டு வேலை தான் செய்கிறீர்கள் என்றால் அதிலே கூட நீங்கள் உண்மையாயிருந்து அன்பை காண்பித்து நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியும், கர்த்தருடைய நாம திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இந்த நெகேமியா இந்த யூதா நாட்டில் இருந்ததான ராஜாக்கள், 5 ராஜாக்களுடைய காலத்துல ஒரு ஊழியம் செய்தார். யோசியா, யோவாகாஸ், யோயாக்கீம், சிதேக்கியா ஆகிய இந்த ராஜாக்களுடைய நாட்கள்ல அவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தார். சுமார் 40 ஆண்டுகள் கடைசி இஸ்ரவேலுடைய சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பாக 40 ஆண்டுகள் அவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தார். கிமு 526 586 வரை. பாருங்கள், இந்த எரேமியா தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றினாலே அவருக்கு பல துன்பங்கள் வந்தது. உங்களுக்கும் அப்படி துன்பங்கள் வரலாம். ஒருவன் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருப்பானால் அவனுக்கு நிச்சயமாக துன்பம் வரும் என்று வசனம் சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாடு துன்பங்கள் மத்தியில ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். தேவன் உங்கள் மீதும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த திட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாக உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். எரேமியா அவன் சொந்த ஜனங்களே அவனை எதிர்த்தார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதபடிக்கு அவனை எதிர்த்தார்கள். மனம் திரும்புதலின் செய்தியும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் செய்தியும் அறிவித்ததினால் ராஜாக்களும் அதிகாரிகளும் மக்களும் அவனை எதிர்த்தார்கள். எரேமியா தன் ஜீவிய காலம் முழுவதும் தனித்து விடப்பட்டவனாயிருந்தான், புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்தான். காரணம், மக்கள் அவனை அவ்வளவாக வெறுத்தார்கள்.
அநேக நாட்கள் தனிமையிலே அவன் வீட்டிலே உபவாசித்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தான். சிறைச்சாலையிலே அவனை கொண்டு போய் அடைத்து விட்டார். சிறையிலே அவன் அநேக நாட்கள் கண்ணீரோடு அவன் நாட்களை அங்கு செலவு பண்ணினான். எதிர்ப்பின் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை அவன் ஜனங்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் தைரியமாக சொன்னார். சோர்வில்லாமல் தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார். பாரத்தோடு பிரசங்கித்தார். கண்ணீரோடு அவர் பிரசங்கித்தார். ஆனாலும் ஜனங்களோ செவிடர்களைப் போல இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பு காட்டினான், ஆனால் அவர்கள் அதுக்கு பதிலாக வெறுப்பை காண்பித்தார்கள். செய்தியை எழுத்து வடிவமாக ஆக்கி அதை பாருக் என்கிற தன்னுடைய செயலாளர் மூலமாக வசனங்களை எழுதி அதை கொண்டு போய் எரிதியாவின் கையிலே கொடுத்து ராஜாவுக்கு வாசிக்கும்படி கொடுத்தான். எரிதியா அதை 3 பத்தி தான் வாசித்தான். அதற்குள்ளாகவே ராஜா கோவப்பட்டு இனி வாசிக்க வேண்டாம், நிறுத்து என்று சொல்லி அங்கிருந்து ஒரு சூரிய கட்டி எடுத்து அந்த சுருள்களை அவன் அதை துண்டு துண்டாக்கி அங்கு எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் போட்டு விட்டான். ஆனாலும் கர்த்தர் எரேமியாவுக்கு மீண்டுமாக அது பாருக்கு கொண்டு எழுத சொன்னார். இன்னும் அதிகமான கூடுதலான வசனங்களை கொடுத்து எழுதினார் என்பதை பார்க்கிறோம். இப்படி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்றார். ஆனால் அவனை பாழும் கிணற்றில் கொண்டு போய் தள்ளிவிட்டார்கள். சிறைவிட்டு போவீர்கள் என்றார். அவனை சிறையில் அடைத்து துன்பப்படுத்தினார்கள். இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் கொடுத்தார்கள். இது 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்திலும் இந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அருமையானுள்ள எரேமியா எவ்வளவுதான் ஆண்டவருடைய அன்பை காண்பித்து வரப்போகிறதான தேவ தண்டனை குறித்து அவர்களை எச்சரித்து கண்ணீரோடு பாரத்தோடு அவளுக்காக ஜெபித்து அன்பு காட்டினான். ஆனால் அவர்கள் எரேமியாவை புரிந்து கொள்ளவில்லை. பொய் தீர்க்கதரிசிகளை நம்பினார்கள், கட்டுக்கதைகளை நம்பினார்கள், பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னதை நம்பினார்கள். ஆனால் கர்த்தருடைய உண்மையான வார்த்தையை கொண்டு வந்து சொன்ன எரேமியாவின் வார்த்தைகளை அவர்கள் கேளாமல் போனார்கள். ஆகவே இப்படி அவனை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த எரேமியா புலம்பினார். காரணம், அறியாமல் வாழ்கிறார்கள் என்பதா அல்லது துணிகரமாய் நடக்கிறார்கள் என்பதா, அப்பாவிகளாக தண்டனைகளை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று புலம்புவதா அல்லது அகந்தியாய் அழியப் போகிறார்களே என்று எண்ணுவதா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எரேமியா புலம்பி அழுதார். ஆகவே இவருக்கு புலம்பல் தீர்க்கதரிசி என்றும் சொல்லப்படுகிறது. எருசலேமுக்காக இயேசு கண்ணீர் விட்டது போல இதை எரேமியா தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக, தேசத்துக்காக கண்ணீர் விட்டார். இன்றைக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் நடக்கிற அநீதிகள், அக்கிரமங்களுக்காக மக்கள் மனம் திரும்பும்படிக்கு, ரட்சிக்கப்படும்படிக்கு நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். காரணம், இந்த தேசத்தில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை தர வேண்டும், எழுப்புதலை கற்று தர வேண்டும், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்முடைய வேலை, நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில நம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்க வேண்டும். ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். எரேமியாவுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைத்தது. God's mercy for Jeremiah. கர்த்தர் எரேமியா மூலம் சொன்ன வார்த்தையின்படியே எருசலேம் நகரம் நேபுகாத் நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவினால் அது பிடிக்கப்பட்டது. அந்த எருசலேம் நகரம் தீக்கரையாக்கப்பட்டது. மதில் சுவர்கள் இடிக்கப்பட்டது. தேவாலயம் கொள்ளையாடப்பட்டு அது எரிக்கப்பட்டது. ஆகவே இப்படி மிக கொடுமையான காரியங்கள் எரேமியா சொன்னபடியே நடந்தது. ஏனென்றால் அந்த நேபுகாத் நேச்சர், அவருடைய படைகள் மிக கொடூரமானவர்கள்.
ஈவு இரக்கம் இல்லாதவர்கள். அவர்கள் அவனை எதிர்த்தவர்கள் எல்லாம் கொண்டு போட்டார்கள். யாரெல்லாம் அவனுக்கு அடிபணிந்தார்களோ அவர்களை சிறைப்பிடித்தார்கள். மீதி கொஞ்சம் ஏழையானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் மீதியாக விட்டு போய்விட்டார்கள். இப்படி சிறைப்பட்டு போன மக்களுக்குள்ள இந்த நெகேமியாவும் கைது செய்யப்பட்டு விலங்கிடப்பட்டிருந்தார். காரணம், அன்றைக்கு இருந்த அந்த சிதேக்கியா ராஜா அவன் இந்த எரேமியாவை பிடித்து காவலிலே வைத்து விட்டு போனான். அந்த சிறையிலே இருந்த அந்த எரேமியாவும் அவர்கள் கைது பண்ணி விட்டார்கள். ராமாவிலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். ஆனால் எரேமியா மூலமாக வெளிப்பட்ட வசனம், பாபிலோன் ராஜா அவன் விசுவாசித்தான். பாருங்கள், அவன் வேறு சமயத்தை சேர்ந்தவன், விக்கிரக ஆராதனைக்காரன், அந்நிய நாட்டுக்காரன். ஆனாலும் அவன் எரேமியா சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது என்பதை அவன் விசுவாசித்து இந்த எரேமியாவை நன்றாக புரிந்து கொண்டான். அவருடைய வார்த்தையை புரிந்து கொண்டான். ஆகவே அவனை நேபுசரதானிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்து அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். எரேமியா 39, 11, 12 வாசிக்கிறோம். அந்த நேபுசரதானிடத்துல இந்த நேபுகாத் நேச்சர் மிக தெளிவாக சொல்கிறார், நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பு செய்யாமல் நீ அவன் சொல்லுகிறபடி எல்லாம் நீ அவனுக்கு செய், அவனை பத்திரமாய் பார்த்துக்கொள் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுபடியே இந்த நேபுசரதான், அவன்தான் இந்த காவல் சேனாதிபதி. ஆகவே இவர் தான் ஜெயிலர். அங்க இருக்கிற சிறை கைதிகளுக்கெல்லாம் இவன் தான் அதிகாரியாக இருந்தான். உடனடியாக அவன் எரேமியாவை விடுதலை பண்ண சொல்லி அவன் கையில் இருந்த விலங்குகள் எல்லாம் உடைத்து போட்டு அவனை விடுதலை ஆக்கினான். பாருங்கள், கொடூரமான மக்கள் அதிகாரி இடத்திலிருந்து எரேமியாவுக்கு இரக்கம் கிடைத்தது. காரணம், எரேமியா தேவ திட்டத்தை நிறைவேற்றியதனால், தேவ சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்ததனால் ஆண்டவர் கொடுமையான மக்கள் அதிகாரி இடத்திலும் இருந்து ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணினார். அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நாம் நினைக்கிறோம் அவர்கள் மோசமானவர்கள், இவர்கள் கொடூரமானவர்கள் என்று நினைப்போம், நம்முடைய எதிரிகள் என்று நினைப்போம். இல்லை, அவர்களிடத்திலிருந்தே உங்களுக்கு இரக்கம் கிடைக்க தேவன் செய்வார். அவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே எரேமியாவுக்கு அந்த நேபுகாத் ராஜாவும் அதே போல இந்த நேபுசரதான் ஜெயிலரும் இவருக்கு இரக்கம் காட்டினார்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து இரக்கம் வந்தது. ஆனால் யூதர்கள் மத்தியிலிருந்து அவனுக்கு வெறுப்பு வந்தது. எரேமியா 15:21 வாசிக்கிறோம், கர்த்தர் எரேமியாவுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். இது தேவன் எரேமியா கொடுத்த வாக்குத்தத்தம். நீங்கள் கர்த்தருடைய சித்தம் செய்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற ஆண்டவராயிருக்கிறார், உங்களை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். எரேமியா 15:11 வாசிக்கிறோம், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட சகாயம் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய தேவன். ஆகவே உதவி நாம் யாரிடத்தில் அன்பு காட்டுகிறோமோ அங்கிடத்திலிருந்து வரவில்லை, நம்ம எதுக்கிறவங்கிட்ட வந்ததுதான். இதுதான் கர்த்தர் அற்புதமாக்கிய தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 24:23 வாசிக்கிறோம், பவுலை இந்த ரோம பட்டாளம் கைது செய்து அவரை சிறையில் அடைக்கும்படிக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது மிக தெளிவாக அந்த சேனாதிபதி 100க்கு அதிபதி இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறான். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 24:23, பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கும் அவனை கண்டுகொள்ளுகிறதுக்கு வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். பாருங்கள், ரோமர்கள்
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு அதிகாரமிக்க ஒரு கூட்டம். ஆனால் அவர்களுள் அந்த சேனாதிபதி, நூற்றுக்கு அதிபதியான இடத்துல சொல்கிறார், நீ பவுலை கண்டிப்பில்லாமல் நடக்கும், அவரை பார்க்க வருகிறவர்களை தடை செய்யக்கூடாது என்றெல்லாம் ஆண்டவர் மிக இரக்கத்தை அதிகாலத்திலிருந்து இரக்கம் கிடைக்க பண்ணினார். அதுதான் கட்ட செய்கிற மிக அற்புதமான ஒரு காரியம். நியாயாதிபதிகள் 14:14 வாசிக்கிறோம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வரும். கொடூரமானவன், கொலைகாரன், அவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும் என்றுதான் வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கொடூரமான கொலைகார கூட்டத்திலிருந்து பவுலுக்கும் எரேமியாவுக்கும் ஒரு இரக்கம் கிடைக்கும் பாருங்க. நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீதிமொழிகள் 16:7 வாசிக்கிறோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தர் தான் செய்வார். நீங்கள் மனுஷனுக்கு பயப்படாதபடி தேவனுக்கு பயந்திருந்தால் மனுஷரிடத்திலிருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார். நீங்கள் மனுஷனுக்கு பயந்து கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியாமல் இருந்தால் நிச்சயமாக மனுஷனிடத்திலிருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரும். கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்காது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல நாம் மனுஷருக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்திருக்க கற்றுக்கொள்வோம். நம்ம அர்ப்பணிப்பும் அருமையானவர்களே. எரேமியா 40வது அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறோம். நேபுசரதான் நெகேமியாவுடைய கையில் இருந்த விலங்குகள் எல்லாம் நீக்கி போட்டு, நீ என்னோடு கூட பாபிலோனுக்கு வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். அப்படி இல்லாவிட்டால் நீ எவ்விடத்துக்கும் போகலாம், இல்லாவிட்டால் கெதலியாவிடத்துக்கு நீ திரும்பி போய் அவனோடு கூட தங்கியிரு என்று சொல்லி காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். பாருங்கள், எவ்வளவு பெரிய இரக்கத்தை நெகேமியாவுக்கு அந்த நேபுசரதான் காண்பித்தான். அருமையானவர்களே, இப்போது எரேமியாவுக்கு எங்கு போவது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நேபுசரதான் நேபுகாத் நேச்சரால் அந்த எருசலேமின் மேல அதிகாரியாக வைக்கப்பட்டிருந்த கெதலியாவை அழைத்து அந்த எரேமியாவை அவனிடத்துல ஒப்பு கொடுத்தான். இவரை பார்த்துக்கொள், இவரை கவனித்துக்கொள் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். வெகு தூரத்தில் இருக்கு, சுமார் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடியதான இப்போது இருக்கிற ஈரான் பகுதியில தான் அந்த பாபிலோன் இருந்தது. ஆகவே வேறொரு மார்க்கத்திலும் வேறொரு தேசத்திலும் இருந்த மக்கள், அதிகாரிகள் இந்த எரேமியாவை புரிந்து கொண்டார்கள். அவருடைய வார்த்தையை, உண்மையான தீர்க்கதரிசியை என்று அவர்கள் விசுவாசித்து அவனை நடத்தினார்கள். இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் இந்த யூதர்களிடத்துல இல்லாமல் போனது எரேமியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். சத்தியத்தை சொன்னதுனாலே சத்துருவாக அவர்கள் எண்ணினார்கள் என்பதை பார்க்கிறோம். 2வது ஒரு மனுஷனிடத்திலிருந்து இரக்கம் கிடைத்தது, கெதலியா. எரேமியா 40வது அதிகாரம் 6வது வசனம். அப்படியே எரேமியா மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவிடத்தில் போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோடு தங்கி இருந்தான். அவர்கள் அந்த எருசலேமுக்கு அதிகாரியா இருந்ததான இந்த கெதலியாவிடத்துல எரேமியா போய் அவங்களோடு கூட தங்கி இருந்தான். இந்த கெதலியா யார் என்றால் அகிகாமின் குமாரன். இந்த கெதலியா யார் என்றால் அகிகாமின் குமாரன். அகிகாம் நல்ல ராஜாவாகிய யோசியாவுக்கு ஒரு வேலைக்காரனாய் வேலை செய்தான். இவன் எரேமியாவுக்கு இரக்கம் காட்டினான். பாருங்கள், எரேமியா 26:24 வாசிக்கிறோம். ஆகிலும் எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்பு கொடாதபடி சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாம் அவனுக்கு சகாயமா இருந்தான். எரேமியாவை ஜனங்கள் கொல்ல வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். ஆனால் இந்த அகிகாம் தான் போய் காப்பாற்றி அவனுக்கு உதவி செய்தான். அதே வழியை பின்பற்றினவன் தான் இந்த கெதலியா. எரேமியா ஊழியக்காரனுக்கு உதவிகளை செய்தான். அருமையானவர்களே, நீங்க செய்திருக்கிற நன்மைகளை மறந்து போகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
ஆகவே நம்முடைய தேவன் நல்லவர். நீங்கள் எவ்வளவு நன்மையான காரியங்களை நீங்கள் ஊழியத்துக்கும் ஊழியக்காரருக்கும் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் நினைக்கிறேன். ஆகவே இந்த அகிகாமுக்கு பிறகு கெதலியாவை ஆண்டவர் அந்த அதிகாரியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பாருங்கள். அவர் தகப்பனுடைய காலடியை அப்படியே இவன் பின்பற்றினான் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 47 வாசிக்கிறோம். பாபிலோன் ராஜா அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவை தேசத்தின் மேல் அதிகாரியாக்கினார். எரேமியா 40:12 வாசிக்கிறோம். எல்லா யூதரும் தாங்கள் துரத்துண்ட எல்லா இடங்களிலும் இருந்து யூதா தேசத்தில் கெதலியாவிடத்தில் மிஸ்பாவுக்கு வந்து கூடினார்கள். திராட்சை பழங்களையும் திராட்சை ரசத்தையும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். பாருங்கள், அவர்கள் சிதறி ஓடி போனார்கள் பயத்துல. மோவாபுக்கு ஓடினார்கள், அம்மோனுக்கு ஓடினார்கள், பின்பு எகிப்துக்கு ஓடினார்கள். இப்படி பல இடங்களுக்கு பயத்துல சிதறி ஓடி போன மக்கள் கெதலியா அந்த ராஜா அதிகாரி ஆக்கினான் என்று தெரிஞ்ச உடனே அவர்கள் எருசலேமுக்கு மீண்டும் வந்தார்கள். இப்போது அவர்கள் வந்து அங்கே சந்தோஷமாய் குடியிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒன்றுமில்லாமல் எரிந்து போன இடத்துல, இடிக்கப்பட்ட இடத்துல, வாழவே முடியாது என்ற இடத்துல கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணினார். அதுதான் கர்த்தர் செய்த அற்புதம். பாருங்கள், அநேகர் கொல்லப்பட்டார்கள், அநேகர் சிறைபிடிக்கப்பட்டார்கள், தேசமெல்லாம் இடிக்கப்பட்டது. ஆனாலும் அதிலையும் வாழக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வாழ்வாதாரத்தை ஆண்டவர் வைத்திருந்தாரனால் எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க. நீங்களும் நினைக்கணும், இனி எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லை, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், இனி நான் எப்படி பிழைப்பேன் என்று நீங்கள் யோசிக்கிற வேளையில கர்த்தர் நிச்சயமாக அதன் மத்தியிலே உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுக்கு வருமானம் பெருக, உங்கள் தேவை சந்திக்கப்பட, உங்கள் கஷ்டங்கள் தீர, உங்கள் பிரச்சனைகள் மாற ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் கர்த்தரை நம்பும். கெதலியா 5 ஆண்டுகள் அந்த மக்களை வழிநடத்தினான். எரேமியா 40:13-16 வரைக்கும் வாசிக்கிறோம். யோகன்னானும் இராணுவ சேர்வைக்காரரும் வந்து கெதலியாவை எச்சரிக்கிறார்கள். அதாவது அம்மோன் புத்திர ராஜாவாகிய பாலிஸ் என்பவன் நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் இடத்துல பணத்தை கொடுத்து, நீ போய் அவனை கொன்று போடு, கெதலியாவை கொன்று போடு என்று சொல்லியிருந்தார். ஆகவே இந்த விஷயம் இந்த யோகன்னானுக்கு தெரிய வந்தது. ஆகவே யோகன்னானும் இராணுவ சேர்வைக்காரரும் வந்து கெதலியாவை எச்சரிக்கிறார்கள். ஐயா, உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கிறார்கள், நீங்கள் இந்த இஸ்மவேல் இடத்துல எச்சரிக்கையா என்று சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் போய் அந்த இஸ்மவேலை கொலை செய்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு இந்த கெதலியா, அப்படி அல்ல, நீ பொய் சொல்லுகிற என்று சொல்லி மறுத்து விட்டார். பாருங்கள், நீங்கள் ஆண்டவருடைய வழியில நடக்கலாம், கர்த்தரை நேசிக்கலாம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய எச்சரிப்பு கொண்டு வரும்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் அசந்தாலும் சத்துரு கீழே விழ தள்ளிடும். ஆக இப்படி ஒரு பெரிய ஒரு சதி திட்டம் இருப்பதை வெளிப்படுத்திய பிறகும் அவன் அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கொண்டான். ஆகவே இவன் அவனை கூப்பிட்டு விடுத்து வைக்கிறான். பாருங்கள், கெட்ட நண்பர்களோடு சேரக்கூடாது என்றார். அவர்கள் மோசமானவர்கள் என்று தெரிந்தும், அவர்களால் நமக்கு பாதிப்பு உண்டு, ஆபத்து உண்டு என்று தெரிந்தும், அவர்களோடு கூட நீங்கள் சவகாசம் வைத்து நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பு வரும். நீங்கள் சபைக்கு போகலாம், ஆராதனைக்கு போகலாம், ஆனால் நாம் எச்சரிப்பு வரும்போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படி இந்த கெதலியா இல்லாமல் போய் இந்த இஸ்மவேல் 10 பேரோடு கூட வந்தான். அவர் நல்ல போஜனம் பண்ணினார்கள், விருந்து கொண்டாடினார்கள். விருந்து முடிந்த பிறகு இந்த இஸ்மவேல் பட்டயத்தை எடுத்து கெதலியாவை வெட்டி போட்டான். பாருங்கள், எவ்வளவு கொடுக்கும்.
அங்கிருந்து அநேக மக்களை கொண்டு போட்டு பின்பு மீறி இருந்த ஜனங்களை சிறைப்பிடித்து அம்மோன் புத்தராகிய அந்த வாலிசிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறான். இந்த விஷயம் யோகனானுக்கு தெரிய வருது. யோகனாவும் ராணுவ சேர்வைக்காரர் வேகமாக வந்து தண்ணீர் துறவண்டியில் அவனை கண்டுபிடித்தார்கள். அவன் இவர்களை கண்ட உடனே பயந்து இஸ்மவேலும் 8 பேரோடு கூட அவன் ஓடி போனான். ஜனங்கள் இந்த யோகனனை பார்த்தபோது சந்தோஷப்பட்டு வேகமாய் பின்னிட்டு திரும்பி அவனிடத்துல ஓடி வந்து அடைக்கலம் புகழ்ந்து கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளை இந்த கடைசி நாட்கள்ல நாம் மிக ஜாக்கிரதையா இருக்கும். மிக ஜாக்கிரதையா இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு நாம் எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நல்லது. அடுத்து ஒருவனை பார்க்கிறோம், கரேலியாவின் குமாரனாகிய யோகனான். இவனும் ஒரு நல்ல மனிதன் தான். இப்பொழுது இவன் எரேமியா 41:14 வாசிக்கிறோம். இஸ்மவேல் பிஸ்பாவிலிருந்து சிறைபிடித்துக் கொண்ட ஜனங்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்பி கரேயாவின் குமாரனாகிய யோகனான் இடத்தில் வந்து விட்டார்கள். இப்போ இஸ்மவேல் ஓடிவிட்டான். இப்போது இந்த யோகனான் அந்த ஜனங்களை பத்திரமாய் பார்த்து அவர்களிடத்துல தைரியத்தை சொல்லி இப்பொழுது அவர்கள் எல்லாம் சேர்ந்து இனி இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து. ஏனென்றால் அந்த அதிகாரி எருசலேமின் அதிகாரியாக இருந்த கெதலியா இறந்து விட்டார். இப்பொழுது இந்த செய்தி நேபுகாத் நேச்சருக்கு தெரிந்தால் அவன் வந்து நம்மை கொண்டு விடுவான் என்று பயந்தார்கள். ஆகவே அவர்கள் எகிப்துக்கு போகலாம் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்போது இந்த தீர்மானம் பண்ணிட்டு இப்ப எரேமியா கூட இருக்கிறார். அந்த எரேமியா இடத்துல வந்து கேட்கிறார்கள், ஐயா, தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் எங்களுக்கு கேட்டு சொல்லும், ஜெபித்து சொல்லும் என்று சொல்லி அவர்கள் சொன்ன பொழுது எரேமியா உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று 10 நாட்கள் நேரம் எடுத்துக்கொண்டார். ஜெபித்தார். 10 நாள் பிறகுதான் அன்றைய பதில் வந்தது. அருமையானவர்களே, நாம் திடீர் என்று தீர்மானங்களை எடுத்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்பதை நாம் பூர்ணமாய் அறிந்து கொள்ள தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அது படிப்பானாலும் திருமணமானாலும் அல்லது எதிர்கால ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் வியாபாரமா இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கர்த்தரிடத்துல விசாரியுங்கள். அருமையானவர்களே, இப்பொழுது கர்த்தர் பதிலை தருகிறார். நீங்கள் எகிப்துக்கு போகாமல் நீங்கள் இங்கேயே குடியிருங்கள். நேபுகாத் நேச்சருக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், அவன் வரமாட்டான். நீங்கள் இந்த தேசத்திலே குடியிருந்து நீங்கள் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் எகிப்துக்கு போவோம் என்று நீங்கள் சொன்னால் நிச்சயமாக அங்கே உங்களை பஞ்சமும் பட்டயமும் கொள்ளை நோயும் உங்களை தொடர்ந்து வந்து நீங்கள் எகிப்திலே அழிந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று மிக தெளிவாக சொன்னார். பாருங்கள், இந்த தேவ சித்தம் என்னன்னு கேட்டாங்க, வந்துட்டு ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்படி அவங்க தான் கேட்டாங்க. நல்ல கவனிங்க, நாம் ஏற்கனவே மனதில் ஒரு தீர்மானத்தை வைத்துக் கொண்டு தேவ சித்தம் என்னவென்று நாம் ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணுவது இது நம்மையே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு வேலை, ஏமாற்றிக் கொள்கிற ஒரு செயலுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. சிலர் தங்கள் மனதில் நினைத்தபடியே கர்த்தர் சொல்லிவிட வேண்டும் என்ற சிந்தனையோடு ஜெபிக்கிறதுனாலே இதுவும் ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் இருக்கு. நாம் ஆண்டவரிடத்துல வரும்போது நம்முடைய மனதில் எம்டியாக நாம் ஆண்டவர் சமூகத்துல வரும், வெறுமையாக வரும். முன்கூட்டியே நாங்களாக ஒன்று சிந்தித்துக் கொண்டு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவரே இது சரியா தவறா என்று கேட்பதல்ல. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு நல்ல வழியை காண்பியும், நான் அதில் நடக்கிறேன் என்று சொல்லும். இப்போதும் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல தீர்மானத்தை சொல்கிறார். அவர்கள் தேவனுடைய சித்தம் அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டார்கள். அதற்கு கீழ்ப்படியே அவர்களுக்கு விருப்பம் இருந்தது.
ஆனால் தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தின போதோ அவர் சொன்னதை செய்வதற்கு மறுத்து விட்டார்கள். அவர்கள் செய்ய விரும்புவதே தேவன் அவர்களுக்கு சொல்லுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதுதான் தவறு. அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையா இருக்கும். எளிமையா பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை தெளிவா சொல்லிட்டார். மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் பேசவே இல்லை. அவர் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்னார். ஆகவே இன்றைய நாட்களிலே அநேகர் காணிக்கைக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் உண்டு. அவர்கள் மனதுக்கு ஏற்றபடியான வார்த்தைகளை சொல்லி அவர்களை திருப்திப்படுத்துகிறவர்கள் உண்டு. ஆனால் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுங்கள். கர்த்தர் சொல்லாத ஒன்றை சொல்ல வேண்டாம். கர்த்தர் பேசாத ஒன்றை பேசினார் என்று சொல்ல வேண்டாம். ஆகவே ஆண்டவர் நிச்சயமாக அவர் பேசுகிறவர். ஆனால் நாம் காத்திருக்க வேண்டும். அவசரமாக நாம் முடிவெடுக்க கூடாது. ஆகவே ஆண்டவர் நல்லவர். அருமையானவர்களே, சொல்லுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எப்பொழுதும் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய மனதிலே நமது விருப்பத்தையும் ஆசையும் வைத்துக் கொண்டு நம் ஆண்டவரிடத்துல வராதபடிக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க வருவோம். ஆண்டவர் பேசும்பொழுது நாம் கீழ்ப்படிந்தால் நிச்சயம் தேவன் நோக்கம் திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆகவே நீங்கள் அந்த தேவ திட்டத்தை ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக நீங்கள் கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிங்கள். அருமையானவர்களே, தேவன் நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படும். உங்கள் எதிர்கால வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவை, பரிசுத்த தகப்பனே, இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வசனத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எரேமியா பாரத்தோடு கண்ணீரோடு மக்களுக்காக ஜெபித்தது போல உங்களுடைய பிள்ளைகளும் இந்த கடைசி நாட்களிலே ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. அதே வேளையில தேவ சித்தம் என்னவென்று தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அதற்கு அர்ப்பணிக்கிற கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. எச்சரிப்பு வரும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிற தேவ பிள்ளைகளா இருக்க நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.